ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிறிஸ்துவுக்குள் வாழ்வு ஊழியங்களின் சார்பாக நல்ல பங்கு என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நாளிலும் எங்களோடு கூட இணைந்து நீங்களும் தேவனை ஆராதியுங்கள். தேவன் மிகவும் அன்புள்ள தேவன், உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். எங்களோடு கூட இணைந்து நீங்களும் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தோளில் சுமந்த என் மெய்ப்பரே,
மிகவும் அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அற்புதமான இந்த உலகத்தில் நாம் மனிதர்களாக வாழ்வது ஒரு பெரிய பாக்கியம். எத்தனையோ சிருஷ்டிகளை ஆண்டவர் படைத்தார். கடைசியிலே அவருடைய சாயலிலே, ஆண்டவருடைய சாயலிலே நம்மை ஆண்டவர் படைத்தார். தேவனுடைய குணங்கள் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைந்திருக்கிறது. தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை என்று சொல்லுவாங்க. நம்முடைய தகப்பனும் தாயுமானவர் யார்? நம்முடைய ஆண்டவர் தானே. அவர்தானே நம்மை படைத்தார். அவருடைய சாயலில் அல்லவா படைத்தார். அவரை போல இருக்க வேண்டும் என்று நம்மை படைத்தார். மகிழ்ச்சியுள்ள, சந்தோஷம் நிறைந்த, ஆளுகை நிறைந்த ஒரு அற்புதமான பூமியை நமக்கென்று ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் முதல் பெற்றோர் ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் மீறினபடியினால் தேவனுடைய சாயலையும் தேவன் கொடுத்த ஆளுகையையும் இழந்து போனார்கள். பாவம் உள்ளே வந்தது. பாருங்கள், என்றைக்கு பாவம் மனிதர்களுக்குள்ளே வந்ததோ அன்றைக்கு மனிதனுடைய வாழ்வு தலைகீழாக மாறிவிட்டது. இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை உங்கள் வீடுகளிலே இருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கையின் சூழல்கள் வழியாக கடந்து போகின்றோம். சிலர் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள், சிலர் சோகமாக வாழ்கிறார்கள், சிலர் சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ்கிறார்கள், சிலர் வியாதியோடும் வருத்தத்தோடும் கடனோடும் கஷ்டங்களோடும் குடும்ப சண்டைகளோடும் பிரிவுகளோடும் வாழ்கிறார்கள். இந்த வாழ்வியலிலே ஆண்டவருடைய கரம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களிலே ஆண்டவரை தேடுகிறோம், நம்புகிறோம், பிரார்த்தனை செய்கின்றோம், ஜெபம் செய்கின்றோம், பாடல்களை பாடுகின்றோம், ஆலயங்களுக்கு செல்கின்றோம், தேவனை தேடுகின்றோம், பைபிளை வாசிக்கின்றோம். ஆனால் பல நேரங்களிலே நாம் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பதில்லை. மகிழ்ச்சியாக வாழ முடியவில்லை, சந்தோஷமாக இருக்க முடியவில்லை. ஏதாவது ஒரு எண்ணம் நம்மை அழுத்திக் கொண்டே இருக்கிறது. கவலை, பயம், கடன், வியாதி, எதிர்காலத்தை குறித்ததான சிக்கல்கள், இவைகள் எல்லாம் நம்முடைய இதயத்தை குத்திக்கொண்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு சிந்தனைகள் நம்மை வேதனைப்படுத்திக் கொண்டே இருக்கின்றன. எப்படித்தான் வாழ்க்கையில் முன்னேறுவது? எப்பொழுதும் ஒரு விதமான தலைவலி. சிலர் எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு ஒரே தலைவலியாக இருக்கிறது, எப்பொழுதும் காய்ச்சலாகவே இருக்கிறது, எப்பொழுதும் சரீரம் வேதனையாகவே இருக்கிறது, நிம்மதியாக சாப்பிட முடியவில்லை, நிம்மதியாக தூங்க முடியவில்லை. இன்றைக்கெல்லாம் உலகத்தில் இருக்கிற சிக்கல்களில் மிகப்பெரிய சிக்கல் என்ன தெரியுங்களா? பெரிய பெரிய வீடுகள் இருக்கிறது, நிறைய வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், பணம் கொட்டி கிடக்கிறது, நல்ல தூக்கம் இல்லை. இதற்கு நடுவில் திருச்சபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சபை என்பது என்ன? சபை என்பது தேவனுடைய பிள்ளைகள் கூடி வந்து தேவனுக்குள்ளே மகிழ்வதும் தேவனுடைய வார்த்தையை கேட்பதும் தேவனை ஆராதிப்பதுமான இடம். இங்கே வருகிற ஜனங்களுக்கு தேவன் தனது பலத்தையும் சுகத்தையும் ஞானத்தையும் கிருபையையும் இரக்கத்தையும் கொடுக்கிறார். ஆனால் சபைக்கு வருகின்ற ஆண்டவருடைய பிள்ளைகளும் பெரும்பான்மையானோர் சோகமாகவே வாழ்கிறார்கள். அதுதான் இருப்பதிலே சோகமான செய்தி. சந்தோஷமாக வாழ முடியவில்லை. உலகத்திலே பார்க்கிறவர்கள், நீங்களாம் சர்ச்சுக்கு போறீங்க, ஜீசஸ் சொல்றீங்க, ஏசப்பாவை பற்றி சொல்றீங்க, நீங்களும் இதே சோகம், இதே வேதனை, இதே வியாதி, இதே சண்டை. எங்க வீட்டில் இருக்கிற சண்டை உங்க வீட்டில், எங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனை உங்க வீட்டில், எங்க வீட்டில் நிம்மதி இல்லை, உங்க வீட்டில் நிம்மதி இல்லை.
சமுதாயத்தில் நம்மால் பெரிய மாற்றங்களை காட்ட முடியவில்லை. ஏன்? இங்கே பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு மனிதரை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போகின்றேன். அவர் யார்? சிறு வயதிலிருந்து மிகவும் உயர்ந்த குடும்பத்தில் பிறந்து ராஜாக்களோடு வளர்க்கப்பட்ட ஒரு மனிதன். இந்த மனிதன் நன்கு படித்தவர். ராஜாக்களும் பிரபுக்களும் படிக்கின்ற உயர்ந்த ஒரு ஸ்தானத்திலே படித்தவர். புதிய ஏற்பாட்டை நீங்கள் வாசிக்கும் பொழுது அவருக்கு நீங்கள் அப்போஸ்தல நடபடிகளிலே பார்ப்பீர்கள் என்றால் சவுல் என்ற பெயர். திருச்சபையை ஆரம்ப காலகட்டங்களிலே துன்பப்படுத்தினவர், வைராக்கியமுள்ள மனிதன். இயேசு அவரை தொட்டார். இயேசு என்றைக்கு அவர் வாழ்க்கையில் கடந்து வந்தாரோ அன்றைக்கே அவர் வாழ்க்கை மாறினது. முரட்டாட்டமான மனிதர், சற்று மனம் உருகாத மனிதர். இயேசு உள்ளே வந்த பிறகு அவர் வாழ்க்கை மாறினது. மனதுருக்கம் அவருக்குள் வந்தது. அன்புள்ள மனிதனாய் மாறினார். உயர்ந்த இடங்களிலே படித்த மனிதன். அவருடைய ஆசிரியருடைய பெயர் கமாலியேல் என்று சொல்வார்கள். கமாலியேல் என்பவர் அந்த நாட்களில் இருந்த ஆளுகை மிக்க, அதிகாரமிக்க குறிப்பிட்ட நபர்களில் ஒருவராக திகழ்ந்தவர். இப்படிப்பட்ட இந்த பவுல் ஒரு முறை ஆண்டவருக்காக ஊழியம் செய்யுகின்ற நேரத்தில் அவரை பிடித்து சிறையில் தள்ளிவிட்டார்கள். ஐயா, இன்றைக்கு பலர் எங்களிடத்தில் கேட்கிறார்கள், ஐயா, கிறிஸ்தவர்கள் ஏன் கஷ்டப்படுகிறார்கள்? கடந்த முறை நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு ஒருவர் கேட்டார், ஏன் பிறக்கின்ற குழந்தைகள் எல்லாம், பல குழந்தைகள், எல்லாரும் அல்ல, ஒரு சில இடங்களில் பிறக்கின்ற குழந்தைகள் எல்லாம் ஏன் ஊனமுற்றவர்களாக, கண் தெரியாதவர்களாக, பலவீனம் உள்ளவர்களாக ஏன் பிறக்கிறார்? இந்த இயேசு கிறிஸ்து உங்கள் ஆண்டவர் ஏன் இப்படி அதை செய்கிறார்? கவனியுங்கள், கவனியுங்கள். ஆண்டவர் எதை செய்தாலும் சரியாய் செய்கிறவர். ஆண்டவர் ஒரு நாளும் தீமை செய்கிறவர் அல்ல. நான் ஆரம்பத்தில் சொன்னதை நினைவு கூறுகிறேன். தேவன் நம்மை ஆளுகை மிக்கவர்களாகத்தான் இந்த பூமியிலே படைத்தார். ஆளுகையை தான் கொடுத்தார், அதிகாரத்தை தான் கொடுத்தார். ஆனால் நம் முற்பிதாக்கள் அதை இழந்து போனார்கள். அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் தொலைத்து விட்டார்கள். கவனியுங்கள், இப்பொழுதும் இந்த மனிதன் உயர்ந்த ஸ்தானங்களிலே படித்தவர், இளவரசர்களோடு வளர்ந்தவர், அரண்மனையிலே வளர்க்கப்பட்ட இந்த பவுல் இப்பொழுது ஆண்டவருக்காக சிறை சென்றிருக்கிறார். ஒரே யோசித்து பாருங்கள். இன்றைக்கு இருக்கிற சிறைகள், அதன் வசதிகள் பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் சிறை என்றாலே பாடம் கற்றுக்கொள்கிற இடம், அடிப்படை வசதிகள் மட்டுமே இருக்கும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருக்கிற சிறைகள் இருள் அடைந்ததாக, சுகாதாரமற்றதாக, மிகவும் கடுமையான ஒரு சிறைச்சாலையாகத்தான் இருந்திருக்கும். இவ்வளவு உயர்ந்த ஸ்தானங்களிலே வாழ்ந்து பழகின மனிதன் இது ஒரு சிறையில இருந்து கொண்டிருக்கிறார். ஏன்? ஆண்டவருக்காக. இப்பொழுது அவருடைய உணர்வு எப்படி இருக்கும்? அதைத்தான் இப்பொழுது வேகமாக நான் சொல்ல போகின்றேன். அவர் சொல்லுகிறார், பிலிப்பியர் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அழகா அவர் சொல்லுகிறார், Rejoice in the Lord. கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு வார்த்தை. நீங்கள் உங்கள் பைபிளை எடுத்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்ல வீட்டில் தானே நம்ம இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு கடவுள் ஒரு டிவி கொடுத்திருக்கிறார்ல, ஒரு செல்போன் கொடுத்திருக்கிறார்ல, அதை ரீசார்ஜ் பண்றதுக்கு கர்த்தர் பணம் கொடுத்திருக்கிறார்ல. இன்றைக்கு நம்ம யாரும் பட்டினியா இல்லை, சாப்பிட்ருக்குறோம்ல. சிலர் இப்போ மணி 8க்கு மேலே ஆகுது, நிச்சயமா நீங்க சாப்பிட்டுக்கிட்டு தானே இருப்பீங்க.
நல்ல ஒரு சேர் உங்க வீட்டில் இருக்குதானே? குறைந்தபட்சம் ஒரு ஃபேன் சுத்துது தானே? உங்க வீட்டில் ஒரு அடுப்படி இருக்கிறது தானே? உணவுகள் நிச்சயம் உண்டு தானே? ஆண்டவர் நம்மை கைவிடவில்லையே, ஆண்டவர் நம்மை துரத்தி போடவில்லையே. ஒருவேளை நீங்கள் அது கூட இல்லை ஐயா, இன்று இரவு அதை சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லை ஐயா என்று சொல்லுகிற நிலையில் கூட இருந்தாலும் நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டுமா? மகிழ்ச்சி உள்ளதா இருக்க வேண்டுமா? ஏன் மகிழ்ச்சி உள்ளதா இருக்க வேண்டும்? எப்படி மகிழ்ச்சியாய் மாற முடியும்? அவர் சில நேரங்களில் நம்ம சொல்வோம், தலைவலியும் பல்லு வலியும் தனக்கு வந்தாதான் தெரியும் பாஸ்டர், உங்களுக்கு என்ன? நல்லா அழகா கோட்டெல்லாம் போட்டு அழகா பேசுவீங்க, உங்களுக்கு தலைவலி வந்தா உங்களுக்கு பல்லு வலிந்தா உங்களுக்கு தெரியும். அன்பான தாயே, தகப்பனே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தங்கச்சி, தம்பி, ஐயா, அம்மா, கவனிங்க. இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. பிரச்சனை இல்லாத மனிதர்களே இல்லை. எல்லாரும் ஏதாவது ஒரு பிரச்சனை வழியாய்த்தான் செல்லுகிறார்கள். ஆனால் பரிசுத்த பைபிள் நம்மை எப்படி வாழ கற்றுக் கொடுக்கிறது? அதைத்தான் பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே பல நேரங்களிலே இந்த சந்தோஷமாய் இருப்பதற்கு முடியவில்லை. ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மை தாக்கிக் கொண்டே இருக்கிறது. கவனியுங்க, பணம் உங்கள் சந்தோஷத்தை நிர்ணயம் செய்யக்கூடாது. பைபிள் சொல்லுகிறது. அடுத்தபடியாக நீங்கள் 6ஆம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஜெபம் செய்யுங்கள். எப்படி ஜெபம் செய்ய வேண்டும்? உங்களுக்காக அந்த வசனத்தை நான் வாசிக்கின்றேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அதுதான் பவுல் அழகாய் செய்திருக்கிறார். அவருடைய சிறையை பற்றி அவர் கவலைப்படவில்லை. சிறையில் அவருக்கு கிடைக்கிற உணவை பற்றி அவர் கவலைப்படவில்லை. ஒரு காலத்தில் நான் எப்படி வாழ்ந்தேன் தெரியுமா, அதை பற்றி கவலைப்படவில்லை. நான் எவ்வளவு பெரிய ஸ்கூல்ல காலேஜில் படிச்சவர் தெரியுமா, கவலைப்படல. இந்த இயேசுவுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்படணுமா, அவர் கவலைப்படல. அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். என்னங்க ஐயா, என் கஷ்டம் தேவனுக்கு தெரியாதா? நான் சொன்னாதான் தெரியுமா? பரவாயில்லைங்க, உங்க கஷ்டம், உங்களுக்கு வர்ற கஷ்டத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு கஷ்டம் எல்லா ஆண்டவருக்கு தெரியும். சர்வ ஞானி அவர், அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனா பைபிள் சொல்லுகிறது, தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். என்ன நடக்கும் தெரியுமா? அப்பொழுது ஜெபத்தினுடைய விளைவு இருக்கிறதே, அதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷம் நிச்சயமாக நிறைவாக இருக்கும். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். ஆமென். பணம் இருந்தாலும் தேவ சமாதானம், பணம் இல்லாவிட்டாலும் தேவ சமாதானம். உணவு இருந்தாலும் தேவ சமாதானம், உணவு இல்லாவிட்டாலும் தேவ சமாதானம். இந்த விடுமுறை காலங்களிலே ஊருக்கு போனாலும் தேவ சமாதானம், ஊர்களுக்கு போகாவிட்டாலும் தேவ சமாதானம். இந்த பண்டிகை காலங்களிலே நல்ல துணிகளை, நல்ல பொருட்களை விலைக்கு வாங்கினாலும் தேவ சமாதானம், வாங்காவிட்டாலும் தேவ சமாதானம். ஏன் தெரியுமா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. இன்றைக்கு கவலை மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. கவலை. சிலர்லாம் ஏன் இப்படி கவலைப்படுறீங்க? ஐயோ தெரியல, இப்போ வர வர நான் ரொம்ப கவலைப்படுறேன், அதை நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. கவலைப்படுகிறார்கள் என்று நினைத்து கவலைப்படுகிற ஒரு வாழ்க்கை. அதைத்தான் வாருங்கள், ஆண்டவர்களை அன்போடு அழைக்கிறார். வேதாகமத்திலே நமக்கு நிறைய முன் உதாரணங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். மிகவும் படித்த பக்திமான்கள், உயர்ந்த வர்க்கத்தை உடையவர்கள், மேன்மக்கள் பாடுபடும் பொழுது என்ன சொல்கிறார்கள்? சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள்.
உங்களுடைய வாழ்வு சந்தோஷமாய் இருப்பதற்கு தேவன் போதுமானவராயிருக்கிறார். எப்பொழுதும் சந்தோஷமாய் ஒருவரால் வாழ முடியும். நம்முடைய சூழ்நிலைமை நம்மை பாதிக்க நாம் அனுமதி கொடுக்க கூடாது. சிலர்லாம் அந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது தலையை கையில வச்சுக்கிட்டு, ஓ என்ன செய்ய போறேன்னு தெரியலையே, எப்படி இங்கிருந்து ஓடுறது, இந்த வீட்டை விட்டு நான் எங்கேயாவது ஓட போகிறேன், இந்த வேலையை விட்டு எங்கேயாவது ஓட போறேன், இந்த ஊர் பிடிக்கல, இந்த நாடு பிடிக்கல, இந்த தெருவு பிடிக்கல, இந்த படிப்பு பிடிக்கல, இந்த ஹாஸ்டல் பிடிக்கல, எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல, இன்னைக்கு நான் ஒரு முடிவு கட்ட போறேன், இந்த வாழ்க்கை பிடிக்கல, ஏன் இந்த வாழ்க்கையை நான் வாழணும், இப்படி ஒரு கெட்ட ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இந்த வாழ்க்கையை நான் முடிக்க போறேன். அன்பு சகோதரியே, அன்பு சகோதரனே, அன்போடு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு தீர்வு வைத்திருக்கிறார். ஒரு சிறைச்சாலையில கிடக்கிற அடிப்படை உரிமை இல்லாத ஒரு தேவ மனிதர், ஒரு போதகர் சொல்லுகிறார், பவுல் சந்தோஷமாயிருங்கள். எப்படி அவரால் சொல்ல முடியும்? பரிசுத்தாவியானவர், ஆண்டவர், தேவன் அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற எவராலும் சந்தோஷமாக எந்த சூழ்நிலையிலும் வாழ முடியும். புரிந்து கொள்ளுங்கள். இங்கே வசனம் சொல்கிறது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். ஐயா, சில புத்திகள் எல்லாம் பொருட்களை பார்த்தால் தான் நமக்கு வரும். ஆனால் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை, நம்முடைய சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். ஆம் அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சவால் நிறைந்த நேரங்களிலே ஜெபம் செய்யுங்கள். ஜெபம் உங்களுக்கு மேலான சமாதானத்தை கொண்டு வரும். சிலர் நினைக்கிறாங்க, ஜெபம் பண்ணா காசு கிடைக்குமா? ஜெபம் பண்ணா காசு கிடைக்காதுங்க. மேலான தேவ சமாதானம் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். பைபிள் சொல்கிறது, மகிழ்ச்சி அது நல்ல மருந்து. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. நீங்க மருந்துக்கு பின்பதாக செல்ல வேண்டாம், மகிழ்ச்சியாக இருந்தால் போதும். உங்கள் வாழ்க்கையில 100% சுகத்தை இன்று இரவு ஆண்டவர் தருகிறார். சற்று சிரித்து பேசுங்கள், வீட்டிலே குடும்பமாக பேசுங்கள், கணவன் மனைவி மகிழ்ச்சியாக பேசுங்கள், பிள்ளைகளோடு இணைந்து பேசுங்கள். உங்கள் செல்போன்களை எல்லாம் தூரமாக கொஞ்சம் வையுங்கள். குடும்பத்தாரோடு இணைந்து உட்கார்ந்து சாப்பிடுங்கள். சில காரியங்கள், பழைய காரியங்கள், தாத்தா பாட்டி வீட்டில் இருப்பார்கள் என்றால் அவர்களிடத்தில் பழைய கால கதைகளை கேளுங்கள். குடும்பமாக உட்கார்ந்து பாட்டு பாடி ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயம் சந்தோஷம் வரும், மகிழ்ச்சி வரும். நான் சொல்லுகிறேன், கவலை நீங்கும், தேவ சமாதானம் வரும். தேவ சமாதானம் இருக்கிற உங்கள் வீட்டிலே மன மகிழ்ச்சி அது மருந்தாக மாறும். மருந்துகள், மாத்திரைகளை தாண்டிய ஒரு தெய்வ சுகத்தை இன்று ஆண்டவர் இந்த செய்தியை கேட்கும் பொழுதே உங்களுக்கு தருவார். உங்கள் கவலைகள் நீங்கும், மகிழ்ச்சி பொங்கும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். சந்தோஷமாக வாழ்வதற்கு கவலை நம்மை விட்டு நீங்க வேண்டும். கவலை நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்றால் மனரம்மியம் வேண்டும். போதும் போதும் ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தது போதும். எனக்கு நல்ல குடும்பத்தை தந்ததற்காக நன்றி. நல்ல உறவுகளை, நல்ல பிள்ளைகளை, நல்ல கணவனை. எங்க பாஸ்டர் நல்ல கணவன்? ஆமா, அவர் நல்ல கணவன் தான். நல்ல மனைவியை, நிச்சயமாய் உங்கள் மனைவி நல்ல மனைவி தான். நல்ல பிள்ளைகளை, உங்கள் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் தான். கர்த்தர் மாற்றுகிறார். விசுவாசியுங்கள், நம்புங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அப்படியே செய்கிறார். போதும் என்ற மனது, திருப்தியான ஒரு வாழ்க்கை, கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்து சந்தோஷமாய் வாழ எடுக்கிற முடிவு இந்த நாள் ஒரு இனிய நாளாய் மாற்றி கொடுக்கும். இந்த முடிவுகளை நீங்கள் உடனே எடுங்கள். சந்தோஷமாய் வாழுங்கள். சூழ்நிலைமையை பார்க்காதிருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ். எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாய் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க காத்துக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி நாம் பிரார்த்தனையிலே ஈடுபடுவோம். நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சியை தருகிற தெய்வமே, திருப்தியை தருகிறவரே, எந்த சூழ்நிலையிலும், எந்த இக்கட்டான நேரங்களிலும், கடினமான நேரங்களிலும் கூட எங்களால் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்று கற்றுக் கொடுக்கும் தெய்வமே,
உண்மையே நம்புகிறோம். பலருடைய வீடுகளிலே நிம்மதியாக வாழ முடியாத சூழ்நிலைமைகள் இருக்கிறது. கடன்கள், வியாதிகள், சண்டைகள், குடும்ப பிரிவுகள், எங்காவது ஓடிவிடலாம் என்ற எண்ணங்கள். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற நேரத்திலேயே கவலைகள் நீங்கி, பயங்கள் விலகி, ஆண்டவரே ஒரு புதிய வாழ்வு, புதிய சிந்தனை, புதிய திட்டம், வாழ்விற்கான திட்டத்தை ஆண்டவர் கொடுப்பீராக. ஒவ்வொருவருக்குள்ளும் மகிழ்ச்சியை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, திருப்தியை கொடுங்க, ஆசீர்வாதமாய் வாழ வைங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். God bless you அன்பானவர்களே.